ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நாம் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய தலைப்பு பங்குனி மாத கிரகத்தை பொறுத்தவரையில் மகர ராசியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பங்குனி மாதமானது பரணி நட்சத்திரத்தில் பிறக்கின்றது, சித்தயோகத்தில் பிறக்கின்றது. மகர ராசியை பொறுத்தவரையில் இந்த பங்குனி மாதம் சூரிய பயிற்சி ஒரு நல்ல மாதமாகவே இருக்கும். ரொம்ப சிறப்பு என்று சொல்லிவிட முடியாது. அடைபட்டு கிடக்கிறவங்களுக்கு காற்று வர்ற மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் சற்று நல்ல தன்மையை கொடுக்கும். வியாபாரிகளுக்கு லாபங்கள் மந்தநிலை சற்று மாறுபடும். ஒரு சிலர் புதிதாக தொழில் தொடங்க முனைவார்கள். அது ஜாக்கிரதையாக செய்யணும். யார் பேச்சை நம்பி ஃபுல்லாக காலை விட்டுறக்கூடாது. திருமண வரன் பார்த்து காத்து கொண்டிருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் சரியான பதில்கள் கிடைக்காது. அதனால் அவங்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். மாணவர்களுக்கு கல்வி நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். அதிகாலையில் எந்திரிச்சு படிக்கக்கூடிய பழக்கத்தை வச்சுக்கிட்டால் மிக மிக நன்று. ஒரு சிலர் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். கூட்டு தொழில் புரிபவர்கள், பணியாளர்கள் முன்பை இருந்ததை விட நம்மளுடைய பேச்சுக்கு சற்று இணங்கி வருவார்கள். அதுபோக கூட்டாளிகள் அவங்கள்ட்ட இருந்த மனக்கசப்பு கொஞ்சம் நீங்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்க ஆரம்பிக்கும். ரொம்ப அதிகமாக கிடைச்சிரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏதோ கணைக்கண் பார்வை கிடைக்கிற மாதிரி தெரியும். உடல்நிலையை ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். ரொம்ப அவசரப்பட்டு வண்டியில் போயிடக்கூடாது. அது நமக்கே பாதகமாக முடிஞ்சிடும். சில நேரங்களில் கவனக்குறைவு, மறதி, அவசரத்தால் பொருள்களை தவறக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அதனால் அந்த நேரங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறது மிகவும் நல்லது. கலைஞர்களுக்கு கலைத்துறையில் ரொம்ப நாள் அலைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த நிலை தான் தொடரும். இருந்தாலும் ஒரு சிலர் கை கொடுப்பார்கள். அது கை கொடுத்தாலுமே திரும்பவும் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் எந்த வகையிலும் கொஞ்சம் பாதகம் வராது. சில நேரங்களில் சில காரியங்களை சாதிப்பதற்கு பொறுத்துத்தான் ஆக வேண்டும். மற்றபடி இந்த மகர ராசி நேயர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா சில தன்மைகள், அதாவது பெரிய காரியங்களை சாதிக்க வேண்டிய இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும். அது இப்போ உங்களுக்கு சாதகமான நேரம் என்பது ஒரு 20% மட்டும்தான். பாதகமான நேரம் அப்படின்னு கிடையாது. நல்ல நேரம் வருவதற்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஒரு சிலர் பெரிய டார்கெட், யார்ட்டையாவது பெரிய கடன் தொகையை வாங்கி தொழில் ஆரம்பிச்சிடலாமான்னு நினைப்பாங்க. தயவுசெய்து அவசரப்படாதீங்க. ஏன்னா அது சில நேரங்களில் பாதகத்தன்மையில் கொண்டு விட்டோம். இந்த தன்மைகள் எல்லாமே ஜாதகத்தில் மகர ராசி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க. அவங்களுடைய நட்சத்திரம், ராசி, லக்னம், தசா புத்தி, கிரக அந்தரம், அதுக்கப்புறம் டிகிரி கோண பார்வை, இதெல்லாம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இப்போ நம்ம சொல்லக்கூடிய கோச்சார பலன்கள் அப்படியே மாறும். இது நல்லா இல்லைன்னா தான் அவங்களுக்கு எரியிற தீயில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி. அதனால் ஜாதகத்தை ஒன்றுக்கு ஒரு தடவை பார்த்துக்கிட்டோம்னா இந்த தன்மைகள் மாறக்கூடிய வாய்ப்பு நம்ம சுதாரிச்சுக்கலாம். எதுலேயும் அவசரப்பட மாட்டோம். அதனால் நல்ல கிரகங்கள் டிகிரி கோண பார்வை நல்லா வாங்கிச்சுன்னா பிரச்சனையே இல்லை. மகர ராசி நேயர்கள் இந்த பங்குனி மாதத்திலே எல்லா வளங்களையும் பெற்று நன்றாக இருப்பதற்கு
ஆண்டவனை பிரார்த்திக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.